இந்த மேகி எடுத்துக்கோ. தேங்க்ஸ். ஜூஸ் நல்லா இருக்கு. இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா? 2 minutes வெயிட் பண்ண கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், இந்த மங்கா இத குடி. அப்போ உனக்கு? எனக்கு வேண்டாம், நீ குடி செல்லம். தேங்க்ஸ் கிருஷ்ணா. கொஞ்சம் மெதுவா குடி மங்கா, யாரும் புடிக்க மாட்டாங்க. ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. Are you comfortable? யா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கல்ல. இவ்ளோ பெரிய வீட்ல எப்பவுமே நான் தனியா தான் இருப்பேன். அதுக்கே ஃபீல் பண்ற நிக்கி. வேணும்னா எங்க வீட்டுக்கு வந்துறியா? அங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு கிருஷ்ணா? ஒண்ணும் இல்ல, ரெண்டாவது ஜூஸ் குடிக்கிறாள், அந்த சந்தோஷத்துல கத்துறா. இல்ல மேகி? ஆமா ஆமா. ஓகே வாங்க சாப்பிட போலாம். என்ன மங்கா இது, 10 நாள் பட்னி கிடந்த மாதிரி குடிக்கிற? கொஞ்சம் டீசென்ட்டா குடி. ஐயோ குடிச்சிட்டனே, இப்ப எப்படி டீசென்ட்டா குடிக்கிறது? இன்னொரு கிளாஸ் கேட்கவா? இங்க குத்திடுவேன், வா. டெய்லி என் சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு போர். இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டும். மங்கா ஹேண்ட் வாஷ் பண்ணு, ஏன் இப்படி அலையுற? சப்பாத்தியா ரைஸா? ஃபர்ஸ்ட் சப்பாத்தி அப்புறம் ரைஸ். உங்களுக்கு சப்பாத்தி? ஓகே. நிக்கிதா எனக்கு இன்னொரு சப்பாத்தி. இந்தா இத சாப்பிடு. நான் வைக்கிறேன், நிறைய இருக்கு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் கொடுத்தாதான் மங்கா சாப்பிடுவா. இல்ல மங்கா? அதான் எனக்கும் திருப்தி. சிக்கன் நானே வச்சுக்கவா? வெச்சுக்கோ மேகி. ஏய் நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஓகே. Nice chicken Nikki. I like it. திடீர்னு நானும் டின்னருக்கு வந்துட்டேன், அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆக்சுவலி நான் மேகிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவளை மட்டும்தான் டின்னருக்கு கூப்பிட்டேன். ஆனா ஒரு இன்ப அதிர்ச்சியா அவ உங்களையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கா. இட்ஸ் மை பிளஷர் நிக்கி. ஆமா, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். என்னது? நானா? ஆமா நிக்கி, என்ன விஷயம் சொல்லு. அத நான் அப்புறமா சொல்றேனே. ஏன் முன்னாடி சொல்லக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அது ஒரு முக்கியமான விஷயமே இல்ல. ஆமா மேகி, உன் கல்யாணம் எப்போ? நல்ல பையன் கிடைக்கணும். சும்மா ஜோக் அடிக்காத மங்கி. ஆமா நிக்கி, நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன். என் மாமா அடிக்கடி நான் இப்படிதான் வெறுப்பேத்துவேன். இல்ல மாமா? என்னதான் வெறுப்பேத்தினாலும் நீ தான் என் பொண்டாட்டி. சின்ன வயசுலயே முடிவு பண்ணதானே மங்கா. மாமா என்ன வெக்கமா? போதும் சாப்பிடு. என் மங்கா ரொம்ப பிராங்க் டைப், எதையும் மறைக்க தெரியாது, ஓபனா பேசுவா. தேங்க்யூ மாமா. நீ சாப்பிடு கண்ணு.
இன்னொரு வகையான பொண்ணுங்களும் இருக்காங்க. மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும், ஆனா வெளியில வேற மாதிரி காட்டிப்பாங்க. அப்படிப்பட்ட பொண்ணுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்கள அடியோட விருப்பேன். கரெக்ட் மாமா, என் ஒப்பீனியன் கூட அதான். மேகி, உன் மாமாக்கு எவ்வளவு பாசம் பாரு. நீ சாப்பிடுறத கூட அப்படி ரசிக்கிறாரு. ஆமா நிக்கி, அவருக்கு என் மேல ரொம்ப பாசம். நான் எது பண்ணாலும் ரசிப்பாரு. சரி, உங்களுக்கு எப்ப கல்யாணம் நிக்கிதா? ஆமா நிக்கிதா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். உன் கல்யாணம் எப்போ? இப்பதான் ஒருத்தனை பார்த்து அவனுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அவன் பார்த்து ஓகே சொன்னான்னா அதுக்கப்புறம் கல்யாணம். ஒன் சைடு லவ்வா? அப்படிதான் சொல்லணும். நான் அவரை லவ் பண்றேன், ஆனா அவர் என்ன லவ் பண்றாரான்னு அவர் தான் சொல்லணும். என் மாமாவுக்கும் ஒரு ஒன் சைடு லவ் இருந்தது. அவரும் ஒரு பொண்ண லவ் பண்ணாராம், ஆனா அந்த பொண்ணு இவரை ஏமாத்திட்டு போயிட்டாளாம். ஆனா எங்க மாமா அந்த பொண்ணை இன்னும் ம், ம். சிக்கன் வேணும், சிக்கன் வேணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மங்கா. அந்த பொண்ணை நான் எப்பவோ மறந்துட்டேன். ஐ ஹேட் ஹர் நவ். ஐ லவ் யூ மங்கா. மீட்டு மாமா. நான் இப்ப உன்னை தவிர எந்த பொண்ணையும் விரும்பல. சாப்பிட்டு முடிச்சிட்டியா மங்கா? மாமா சீக்கிரம் சாப்பிடு, கிளம்பலாம். தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சிக்கன் மட்டும் சரி வேணாம். ம். இந்தா. தேங்க்யூ. Bye, Nikki. Bye. Bye, Maggie. Thank you for coming. Very nice dinner, Nikki. Thanks. நல்லா My pleasure, சாப்பிட்டேன். Maggie. Bye. Take care. Bye. ஏய் சீரியல் போடுறி. இருமா, மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது என்னடி ஒண்ணுமே புரியல. அம்மா, அம்மா, மா, ஏண்டி? என்ன ஏண்டி? மேகி இன்னும் வீட்டுக்கு வரல. ஏன் மேகி வரலன்னா உனக்கு தூக்கம் வராதா? அவ வரமாட்டா, ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. ஏன், என்ன வேலையா? எங்கேயோ டின்னருக்கு வெளியே போறாளாம். யார் கூட? அவ பாஸோட. என்னது பாஸோடயா? அவர் கூட நீ ஏன் போவட்ட? அம்மாவை அனுப்புனாங்க, அவளே போயிட்டா. ஃபோன் பண்ணி சொல்லும்போது வேணாம்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏண்டி அதுல என்னடி தப்பு இருக்கு? அவ பாஸோட தானே வெளியே போயிருக்கா. எந்த தப்பும் இல்லையா? அவ கட்டிக்க போறவன் தானேடி, இதுல என்ன தப்பு இருக்கு? யார் கட்டிக்க போறா? அக்கா. நான் கேட்டா இல்லன்னு சொல்றா? அவ அப்படிதான் சொல்லுவா. சரிம்மா, அப்படியே இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா வெளியே சுத்துறது? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலமா. ஏதாவது இடம் கூடமா நடந்துட்டா என்ன நடக்கும்? நீ சும்மா ரெடி. 4 பேருக்கு தெரிஞ்சா 4 விதமா பேசுவாங்க. 10 பேருக்கு தெரிஞ்சா 10 விதமா பேசுவாங்களா? ஏய், நீ உதவாங்க போற. ஏண்டி யார் எப்படி பேசினா நமக்கு என்ன? நம்ம மேகியை பத்தி நமக்கு தெரியாதா? ஐயோ தெரியுமா, இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேணாம். உன்னால சொல்ல முடியல, நான் சொல்றேன். வரட்டாவ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுமா? இவன் என்னன்னா இப்படி சுத்துறா? வரட்டாவ கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கேன் சரி, நாளைக்கே நான் போயிட்டா? அக்கா, நாளைக்கு நீ போறியா? வாய உடைச்சிருவேன். நீயும் அவள மாதிரி தாண்டி. மா, நாளைக்கு இவளும் யார் கூடயாவது டின்னர் டிஸ்கோ தேன்னு சுத்துவா, பாத்துக்கிட்டு நீ சும்மா இரு. ஐயா, இந்த சீன்லாம் என்கிட்ட கிடையாது. இந்த டின்னர் டிஸ்கோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது.
யாராவது ஒரு நல்ல பையன் மாட்டினா நேரா கோவில் கூட்டிட்டு போய் தாலியை கட்ட வச்சு மாலை கழுத்துமா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். பாத்தியாமா என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாலாம். ஏய் அவ சும்மா சொல்றாடி, அப்படி எல்லாம் செய்வாளா? இல்லம்மா நான் நிஜமா செய்வேன். ஏய் உன்னலடி எல்லாம் அந்த மேகி போட்டா சரி வரும். அவதான் உன்னை இப்படி கெடுத்து வச்சிருக்கா. ஆமா இந்த அம்மா ரொம்ப யோக்கியம். லக்கி போய் படுடி போடி. அது அவகிட்ட போய் சொல்லு, நான் டிவி பார்க்க போறேன். மேகி வராம இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். அப்ப நான் டிவி பார்த்த மாதிரி தான். மா முதல்ல அந்த டிவியை தூக்கி போட்டு உடைமா. அதனாலதான் இவ இவ்வளவு கெட்டு போயிருக்கா. அப்போ மேகி தான கெடுத்தன்னு சொன்ன? ஏய் கடுப்பு ஏத்தனா இடுப்பு உடைச்சிருவேன். ஹேய் யூ ஷட் அப் ஸ்டூபிட் இடியட். நான்சென்ஸ். ஏய் பாய் மூடி. போங்கடி போய் 2 பேரும் போய் தூங்குங்க போங்க. ஹாய் மேகி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓ வீடு வந்துருச்சு, இறங்க. பொறுமையா தான் சொல்ல, ஏன் இப்படி கோவப்படுற? ஏன் கோவமா? அங்க பண்ணதெல்லாம் அதுக்குள்ள மறந்துட்டியா? அறிவில்ல உனக்கு? எத்தனை தடவை சொன்னேன்? அப்படி அங்க கட்டுப்படி வளர்ற. நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே. உன்னை யார் அதெல்லாம் சொல்ல சொன்னா? யாரும் சொல்ல, நானே தான் சொன்னேன். ஏன் சொன்ன? ஏன் லைஃப பத்தி டிஸ்கஸ் பண்ண நீ யாரு? ஏன் நான் பண்ணக்கூடாதா? பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவசியமா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாது. சொன்னாலும் கத்துக்க மாட்டேன். கிடைக்க மாட்டான், உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். உன் ஃபேஸும் வாய்ஸும் யாருக்குமே பிடிக்காது, உன் பிஹேவியரும் பிடிக்காது. அதனால உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான். கடைசி வரைக்கும் நீ இப்படியே உளறிக்கிட்டே இரு. ரொம்ப தேங்க்ஸ், பாய். டின்னருக்கு என்னதானே நிக்கி கூப்பிட்டா, நீ எதுக்கு வந்த? உன்னை டிராப் பண்ண தான் வந்தேன். நான் உன்னை டிராப் பண்ண சொன்னேன்? நீ வேணும்னே தான் வந்த, நிகிதாக்காக வந்த. ஒரு பெரிய செலிபிரிட்டிய பார்க்கணும்னு உனக்கு ஆசை, அவளோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்றேன்னு உனக்கு வயித்தெரிச்சலு. உன்னை விட எனக்கு ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு உனக்கு பொறாம. அதனால தான் வேணும்னே வந்த. வேணும்னே சண்டை போட்டா இப்ப வேணும்னே திட்டிட்டு இருக்க. உன்ன மாதிரி மனுஷனை நான் பார்த்ததே இல்ல. உன் உடம்புல ஓடுறது ரத்தமா? அது வயித்தெரிச்சலு. பார்த்துட்டே இரு, உனக்கு பிபி வரும், சுகர் வரும், ஜுரம் வரும், தலைவலி வரும், லூஸ் மோஷன்ஸ் கூட வரும். அடச்சி நிறுத்து. நிறுத்த மாட்டேன். நீ போகும்போது வண்டி பிரேக் டவுன் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆமா, வண்டியை தள்ளிட்டே போ வீடு வர வரைக்கும். ஐயோ அவன் போயிட்டான்டி. அம்மா அதுக்கேமா கத்துற? நாங்களே பார்த்துட்டு தானே இருக்கோம். மா அவங்க 2 பேரும் என்னமா பேசிட்டு இருந்தாங்க? பேசிக்கல, சண்டை போட்டாங்க. சண்டை போட்டாங்களா? ஐயோ அம்மா மேகி வரா. வந்து வந்து மேகி என்னமா ஆச்சு? என்ன நொண்ணாச்சு? நீயும் பாச வெளியே சண்டை போட்டுருக்கீங்களா? அது என்னாச்சு? அட போவீங்களா? ஒளிஞ்சு நின்னு எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா? அது வீடியோ மட்டும் தான், ஆடியோல இல்ல. இனிமே இப்படி ஒளிஞ்சு நின்னு வேவ் பாக்குற வேலை வச்சிட்டு இருந்தீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். தள்ளுங்கடி. இப்ப மட்டும் என்னவா? சும்மா இரு. ஐயோ கடவுளே, என்ன நடந்துச்சோன்னு தெரியலையே. என் பொண்ணு இப்படி கோவமா இருக்காளே. நடு ராத்திரில இப்படி ஒப்பாரி வச்சனா கொண்டே போட்டுடுவேன். போய் படுங்க. ஐயோ வெளியில நிச்சயமா ஏதோ நடந்திருக்கு, இல்லன்னா அவ இவ்வளவு கோவப்பட மாட்டா. கடவுளே, என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எப்படியாச்சும் கல்யாணம் நடக்கணும், இல்லன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், சூசைட் பண்ணிக்குவேன். ஹலோ சாவித்ரி, அத உள்ள போய் உன் பொண்ணு கிட்ட சொல்லு. ஐயோ வேணாண்டி, காலையில சொல்லிக்கலாம். இப்ப அவ ரொம்ப கோவமா இருக்கா. ஏமா அவளுக்கு போய் இப்படி பயந்து சாகுற? உன்னை பார்த்து பயப்படுறத விடவா? மா இவள கம்மன் இருக்க சொல்லு. வாய் இவ்வளவு தூரம் இவளுக்கு கிழியுது. ஏய் என்னடி உன்னை விடவாடி? ஏய் ஆமாடி, என்ன விட தான் இவளுக்கு வாய் ரொம்ப கிழியுது. நீ ரொம்ப பேசியா அவ்வளவுதான். ஏய் நான் உன் வாய் தான் நல்லா கிழியுது. ஏய் உள்ள போகடி, உள்ள போகடி. நீ எங்கடி போற? நீ இந்த பக்கம் போடி. ஐயோ கடவுளே, பிள்ளைங்களை கொடுக்க சொன்னா இப்படி 3 பிசாசு கொடுத்து உயிரை வாங்குறியே.
டேய் என்னடா இது? பிராண்டிடா சூப்பரா இருக்கு. டேய் ஓ என்ன வீட்டை பார் ஆக்கிட்டேன்னு கேக்குறியா? வேற என்ன பண்றது? நீ இல்ல, ரொம்ப போர் அடிச்சுது, அதான். டா நீ ஒரு சிப் அடிந்தா. கருமம். பேட் லக். அப்புறம் டின்னர்லாம் எப்படி போச்சு? என்ன ஊதிச்சா? எனக்கு தெரியும்டா, நீ மேகிக்கு எவ்வளவு கிளாஸ் எடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மங்கம்மாவுக்கு சுத்தமா மூளையா இல்லடா. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. சுத்த இடியட்டா அவ. நானும் எவ்வளவோ சிக்னல் காட்டுறேன், கேள்றேன், அப்ப கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. சரியான டென்ஷன்டா. அது மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா. நான் மட்டும் போகலன்னு வச்சுக்கேன், எல்லாம் நாசமா போயிருக்கும். அவ எல்லாத்தையும் கலரி இருப்பா, இவ எல்லாத்தையும் உளறி இருப்பா. ஆமா, மேகிக்கு நிகிதா மேல அவ்வளவு என்ன இன்ட்ரெஸ்ட்? அவ பெரிய செலிபிரிட்டி இல்லடா, அவ கூட சேர்ந்து சுத்தணும்னு இவளுக்கு ஆசை. ஏன் உனக்கு ஆசை இல்லையா? என்னடா கிண்டலா? எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அப்புறம் ஏன் போன? டேய் அதான் போகும்போது சொன்னல, மேகி எதையும் உளறிடாம பாத்துக்கணும்னு. கூல் டவுன் பிரதர், கூல் டவுன். இந்தா இது குடி. டேய் சரி விடு. அம்மா உனக்கே இந்த கஷ்டம், பேசாம நிக்கிதாவை கட் பண்ணி விடு. நான் எப்பவோ கட் பண்ணிட்டேன். அவதான் ஒட்டிக்கிற மாதிரி ட்ரை பண்றா. அது எப்படிடா ட்ரை பண்ண முடியும்? உனக்கும் இஷ்டம் இருந்தா தானே நடக்கும். உனக்கு மூளையே இல்லடா. எத்தனை தடவை சொல்றது? நான் அந்த நிக்கிதாவை ஹர்ட் பண்றேன், அவ சஃபர் பண்றத பார்த்து ரசிப்பேன். அந்த அளவுக்கு நான் அவளை வெறுக்கிறேன். நிஜமாவா? டேய் நான் மறுபடியும் சொல்றேன், காதலுக்கும் வெறுப்புக்கும் நடுவுல ஒரு சின்ன லைன் தான் இருக்கு. உன் வெறுப்பு எப்ப வேணா காதலா மாறலாம். ஸ்டாப் இட் ராம். எனக்கு நிக்கிதா மேல இனி எப்பவும் காதல் வராது. நீ சொல்றது தப்பு கிருஷ்ணா. காதல் ஒண்ணு நியூஸ் பேப்பர் கிடையாது, படிச்ச ஒண்ணு தூக்கி போடுறதுக்கு. வேற என்ன சொல்லலாம்? காதல் ஒண்ணும் கேலண்டர் கிடையாது, வருஷம் முடிஞ்சதும் வேற ஒண்ணு மாத்துறது. அது பச்சை குத்துற மாதிரி காலத்துக்கும் மாறாது. அதான லவ். அதை நீ புரிஞ்சுக்கோ. முதல் தடவை வந்த காதல் எப்பவும் மனசுல பதிஞ்சு இருக்கும், சாகர வரைக்கும் மாறாது. புரியுதா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு புரியுது. ஓவரா பேசாம குடிச்சு முடி. அப்ப நான் சொல்றது கேட்க மாட்டியா? நீ கேக்குற மாதிரி சொல்லு, அப்ப நான் கேக்குறேன். கேக்குற மாதிரியா? அப்ப நான் யோசிச்சு சொல்றேன். சாப்பிடலையா? சாப்பிட்டு தான்டா குடிச்சேன். இதே பத்துல இருந்து இன்னில இருந்துதான். இதுவும் சூப்பரா தான்டா இருக்கு. எப்படி? எவ்வளவு குடிச்சாலும் கிக்கு ஏறல. விடிஞ்சா உரல மாட்டேன்ல. ஏய் My name is Mangama.